என் பெயர் நபீன் பத்துக்கர். நான் ஒரு நகை வியாபாரி. நேற்று முன்தினம் இரவு நான் என்னிடம் இருந்த சில பொற்காட்சிகளை ஒரு தோல் பையில் போட்டு என் வீட்டு அலமாரியில் வைத்தேன். நேற்று காலை அந்த பையை காணவில்லை மன்னா. ஐயோ, பிறகு? என் வீட்டில் 4 வேலையாட்கள் இருக்கின்றனர். அவர்களில் யாரேனும் ஒருவர் தான் எடுத்து இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களை விசாரித்த போது தங்களுக்கு தெரியாது என்று கூறுகின்றனர். அடித்து விசாரிக்கலாம் என்றால் தவறு செய்த ஒருவனை தவிர மற்ற 3 என்னை விட்டு போய்விடுவார்கள். ஆகையால் அவர்களை அடிக்காமல் விசாரித்து அந்த திருடனை கண்டுபிடித்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மன்னா. வணிகரே, அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டார்கள். நீர் அடிக்காமல் திருடனை கண்டுபிடிக்க சொல்கிறீர்கள். சிறிது கஷ்டம்தான். சரி, நாளை உங்கள் வேலையாட்களை அழைத்துக் கொண்டு சபைக்கு வாருங்கள். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவோம். மன்னா வணக்கம். இவர்கள்தான் என் வேலையாட்கள். இவர்கள் தானா? பீர்பால், மன்னா, இந்த வழக்கை சற்று வித்தியாசமாக எனக்கு தெரிந்த சில மந்திர வித்தைகளை கொண்டு விசாரிக்க உள்ளேன் மன்னா. மந்திர வித்தைகளா? ஆமன்னா. மன்னா, இந்த கோலிற்கு சில மந்திர சக்தி உள்ளது. இதை நான் இப்பொழுது இவர்களிடம் தரப்போகிறேன். யார் வணிகரின் பொற்காசுகளை திருடினார்களோ அவன் கையில் இருக்கும் கோல் மட்டும் நாளை காலை 4 அங்குலம் வளர்ந்திருக்கும் மன்னா. அதை வைத்து திருடியவனை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் மன்னா. இதுவும் நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது. உங்கள் இஷ்டப்படி நடக்கட்டும். இந்தாருங்கள், ஆளுக்கு ஒரு கோலை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று இரவு இதை உங்கள் அருகில் வைத்து உறங்குங்கள். நாளை காலை இதை எடுத்துக்கொண்டு சபைக்கு வாருங்கள். உங்கள் உத்தரவு. சாதாரண குச்சி நீ என்ன மாட்டி விட போறியா? உன்னை வச்சு அந்த பீர்பாலை என்ன கண்டுபிடிச்சிருவாரா? நாளைக்கு நீ 4 அங்குலம் வளர்ந்தா தானே அந்த பீர்பாலை என்ன கண்டுபிடிப்பாரு. இப்ப எப்படி அவர் என்ன கண்டுபிடிக்கிறார்னு பாக்குறேன். ஒடிச்சிட்டேன். 4ல் 1 பங்கா ஒடிச்சிட்டேன். இப்ப எப்படி நான் தான் திருடன்னு கண்டுபிடிக்கிறாங்க பாப்போம். எங்கே உங்களிடம் கொடுத்த கோலை தாருங்கள். நீ செல்லலாம். நன்றி ஓசூர். எங்கே உங்களிடம் கொடுத்த கோலை தாருங்கள். நீ செல்லலாம். நன்றி ஓசூர். எங்கே உங்களிடம் கொடுத்த கோலை தாருங்கள். நான் போகலாமா ஓசூர்? நீ போக வேண்டாம், நில். உன் பெயர் என்ன? பர்கத் ஓசூர். சரி பர்கத், இந்த வணிகரின் பொற்காசுகளை அவரிடம் திருப்பி கொடுத்து விடுங்கள். ஓசூர், என்ன கூறுகிறீர்கள்? நான் எடுக்கவே இல்லையே. அப்படி என்றால் இதற்கு என்ன அர்த்தம்? தப்பவே முடியாது போல இருக்கே. இனியும் ஏமாற்ற நினைக்காதே. உன் குற்றத்தை ஒப்புக்கள். பீர்பால், இங்கு என்ன நடக்கிறது? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. மன்னா, நான் இவர்களுக்கு தந்தது சாதாரண கோல் தான் மன்னா. அதில் எந்த மாயமோ மந்திரமோ கிடையாது. அது வெறும் குச்சிதான் மன்னா. ஆனால் இவன் எங்கே இந்த கோல் 4 அங்குலம் வளர்ந்து விடுமோ என்ற பயத்தில் இவன் ஏதை வெட்டியுள்ளான். இவன் திருடவில்லை என்றால் இவன் ஏன் இதை வெட்ட வேண்டும்? என்ன பர்கத், நான் கூறுவது சரிதானே? மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தான் அந்த பொற்காசுகளை திருடினேன். இன்றே அதை இவரிடம் ஒப்படைத்து விடுகிறேன் மன்னா. என்னை விட்டு விடுங்கள். நான் புள்ளகுட்டிக்காரன். சபாஷ் பீர்பால், சபாஷ். உங்கள் அறிவை பாராட்ட என்னிடம் வார்த்தைகளே இல்லை. சபாஷ் பீர்பால். அமைச்சர் பீர்பால் வாழ்க வாழ்க. அமைச்சர் பீர்பால் வாழ்க வாழ்க. வாழ்க வாழ்க.